மாதம் 24ஆம் தேதி நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் வைத்து படுகொலை செய்யப்பட்ட சுவாதியின் கொலை வழக்கு பல திருப்பங்களோடு தற்போது சென்று கொண்டு இருக்கிறது. இந்த கொலை வழக்கில் தமிழச்சி வெளியிட்ட சில தகவல்கள் இந்த வழக்கின் போக்கையே தற்சமயம் மாற்றி உள்ளது. மேலும் இந்த வழக்கில் சிபிஐ விசாரணை கோரி ராம்குமாரின் தாயார் மனு தாக்கல் செய்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த கொலை வழக்கில் கூலிப்படையினர் சம்பந்தமாக சமீபத்தில் ஒரு பதிவை தனது இணையதளத்தில் தமிழச்சி வெளியிட்டுள்ளார். அந்த பதிவில் அவர் வெளியிட்டிருக்கும் செய்தி, சுவாதி படுகொலை தென்காசியில் ஏன் குற்றவாளிகள் கிடைக்கிறார்கள் என்ற தலைப்பில் ஒரு பதிவை வெளியிட்டு உள்ளார். அதில் சுவாதி படுகொலை செய்ய வேண்டும் என்ற திட்டம் உருவாக்கப்பட்ட போது கருப்பு என்கின்ற முருகானந்தம் தான் அந்த பாதகத்தை செய்ய துணிந்தார். அதற்காக அவருடைய நெருங்கிய நண்பரான தென்காசி தங்கதுரை ஆட்களை சப்ளை செய்தார். முத்துக்குமார், இஸ்மாயில், வீராசாமி என்ற அந்த கூலி ஆட்கள் தான் சுவாதியை கொன்றது. தமிழக காவல்துறையினர் திரும்ப சுவாதியை வெட்டியது ஒருவர்தான் என்பதை தொடர் செய்தியாய் நம்மை நம்ப வைக்க முயற்சி செய்கிறது. அது பொய். சுவாதியை கொல்லும்போது நடந்த உண்மை சம்பவத்தை சொல்ல முற்பட்டவர்களை அங்கிருந்த மேலும் பல கூலிப்படை ஆட்கள் ஒழுங்கா ஊடு போய் சேரமாட்ட என்ற மிரட்டல்களோடு அந்த உண்மையையும் சுவாதியோடு சாகடித்தனர். சுவாதியை கொன்று அந்த பழியை இஸ்லாமிய இளைஞர் மீது போட வேண்டும், அதன் மூலமாக இஸ்லாமிய எதிர்ப்பு அரசியலை தீவிரப்படுத்த வேண்டும் என்பது இந்து பரிவார அமைப்புகளின் நோக்கம். அதைத்தான் சுவாதி கொன்ற மறுநாளே இணையதளங்களில் வதந்தியை பரப்ப அது வேறு கோணத்தில் குளறுபடியை ஏற்படுத்திவிட்டது. இப்பொழுது மீண்டும் இந்து பரிவார அமைப்புகளுக்கு நெருக்கடி. அதே கூலிப்படைகளிடம் பலியாடு வேண்டும் என்கிறார்கள். அதற்காக காவல்துறையினரோடு சேர்ந்து உருவாக்கப்பட்டதுதான் ஒருதலை காதல். அதற்கு ஹீரோ வேண்டுமே. முத்துக்குமார், இஸ்மாயில், வீராசாமி, தங்கதுரை தென்காசி கிராமங்களில் தேடி திரிந்ததில் கிடைத்த ஹீரோதான் ராம்குமார். இதற்கு பிறகே அதிர்ச்சி அளிக்கும் திட்டங்கள் காவல்துறையை சேர்ந்தவர்களோடு நடத்தப்பட்டது. ஒரு சில போலீஸோடு வந்தவர்கள் தென்காசி தங்கதுரையின் கூலிப்படைகள். அவர்கள்தான் ராம்குமாரின் கழுத்தை அறுத்தவர்கள். இந்த கொலையாளிகளுடன் சுவாதியின் அப்பாவிற்கும் சித்தப்பாவிற்கும் என்ன தொடர்பு? இந்த கூலிப்படைகளோடு போனில் பேசினார்களா என்று காவல்துறையினரால் கண்டுபிடிக்க முடியும். அவர்கள் வாடிக்கையாளர்களாக இருக்கும் ஏர்டெல் நிறுவனத்தில் காவல்துறையினரால் தகவல் பெற முடியாதா? எனக்கே கிடைத்திருக்கிறது, காவல்துறையினருக்கா கிடைக்காது? சுவாதி படுகொலை தொடர்பான விசாரணையில் ஈகோ பிரச்சனை என்னவென்றால், கொலையாளியை 2 வாரத்தில் பிடித்துவிட்டோம் என்று தமிழக முதல்வரிடம் பரிசு பெற்றதை விடாப்பிடியாக பிடித்துக்கொண்டு நாங்கள் பிடித்த பலியாடு ராம்குமார் குருமாதான்னு போலீசார் சண்டித்தனம் செய்து கொண்டிருப்பதால் வழக்கு விசாரணை எப்படி வேறு கோணத்திற்கு நகர்த்த முடியும் என்ற கேள்வி எழுப்பியுள்ளார்.